அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை வச்சுக்கிடுங்க. சொல்லுங்கள். சும்மா கிட்டன்னு வச்சுக்கோங்க. தவாப் செய்முறை. தவாப் என்றால் காபத்துல்லாவை 7 முறை சுற்றுவதன். தவாஃபை ஆரம்பிப்பவர் அஜில் கண்ணுக்கு நேராக நிற்க வேண்டும். தொழுகைக்கு கைகளை உயர்த்தியது போல இரு கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அஜில் தொட முடியாத போதே தொடுவது போல 3 முறை சைக்கிளை செய்து கைகளை முத்தமிட வேண்டும். மறுபடியும் காபாவை அதன் இடது பக்கமாக இருக்குமாறு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். மறுபடியும் அதில் சுற்று சேரும் போதே இப்படியெல்லாம் ஒவ்வொரு சுற்று முடியும் போதே அதில் சுற்றுக்கு நேராக வந்துவிட்டு ஆரம்பத்தில் செய்ததை 7 சுற்றுகளிலும் அதில் சுற்று நேராக வரும்போது காபாவை சவால் செய்து காபாவை எல்லா இடத்திலும் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினருக்கு செய்த தியாகங்களை நினைவுகூர்தான் ஹஜ்ஜின் வணக்கங்கள். அந்த வணக்கங்களில் ஒன்றுதான் சை செய்வது. சை என்பது சஃபா மர்வாவில் மலைக்குள்ளே சொல்லப்படும். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் கூறினார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஅஇரில்லாஹி ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஹ்தமா ஃபலா ஜுனாஹ அலைஹி فيما وما تطوعت بخير فإن الله شاكر عظيما. السلام عليكم. சை செய்யும் முறை. முதல் சுற்று சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடிக்க வேண்டும். அடுத்த சுற்று மர்வாவில் ஆரம்பித்து சஃபாவில் முடிக்க வேண்டும். கடைசியாக 7வது சுற்று சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் முடிக்க வேண்டும். சஃபா மர்வா இரண்டிற்கும் இடையிலே 2 இடங்களில் பச்சை விலகு போட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த இடம் வரும்போது ஆண்கள் மட்டும் சற்று விரைந்து வேகமாக செல்ல வேண்டும். சை முடிந்ததும் மொட்டை அடிக்க வேண்டும் அல்லது முடியை குறைக்க வேண்டும். இத்துடன் உம்ராவின் அமல் முடிவடைந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் செய்யும் முறை. ஹஜ் செய்யும் முறை 3. இஃப்ராத், தமத்து, கிராத். இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் பெரும்பாலான மக்கள் தமத்து முறையில் ஹஜ் செய்வார்கள். அந்த முறையை பற்றி இப்போது நான் சொல்கிறேன். ஒருவர் தன் மீகாத்திலிருந்து உம்ராவை மட்டும் நியத் செய்துவிட்டு உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமிலிருந்து வெளியாகி விடுவார். பிறகு துல்ஹஜ் முறையில் கீழ் இஹ்ராம் கழித்தால் ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வார். 1. இஹ்ராமுக்கு தயாராகுதல். 2. உம்ராவுடைய நியத் செய்வது. 3. தவாப் செய்வது. 4. சை செய்தல். 5. மொட்டை அடிப்பது அல்லது முடியை குறைப்பது. இவ்வாறு செய்த பிறகு உம்ராவுடைய அமல்கள் முடிவடைந்து விட்டது. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சத்தமா ஆண்களின் நிறமுடை. கீழாடை மற்றொன்று மேலாடை. ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. உள்ளாடை
மட்டும் காலூரை அணியக்கூடாது. பெண்கள் இஸ்லாம் முறைப்படி ஆடை அணிய வேண்டும். முகத்தை மறைக்க கூடாது. இரு கைகளும் மணிகட்டு வரை மறைக்க கூடாது. இஹ்ராம் தரித்தபடி தல்பியா ஓதுவது சுன்னத்து. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் இங்க வா. மீகாத் ஹஜ் உம்ராவை நியத் செய்வதற்கென்று மார்க்கம் நிர்ணயம் செய்த எல்லைக்கு மீகாத் என்று சொல்லப்படும். இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு யலம்லம் என்ற இடம்தான் மீகாத் ஆகும். மீகாத் 5 வகைப்படும். 1 ஒர்னல் மனாத், 2 யலம்லம், 3 ஜுஃபா, 4 துல்ஹுலைஃபா, 5 தாத்திர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அடுத்தது வேற யார்? ஹஜ்ஜின் சிறப்புகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி ஹஜ் செய்தாரோ அவர் அன்று பிறந்த குழந்தை போல் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஊர் திரும்புவார். எவர் ஒருவர் இதை இந்த மாட மஸ்ஜிதுல் ஹரமை நாடி எப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு அந்தஸ்து எழுதப்படுகிறது. தவாஃபை முடித்துவிட்டு யார் தவாஃபுடைய சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ அவருக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அடிமையை உரிமையிடுவது விட சிறந்ததாகும். அடுத்தது யாரு? வா. ஹஜ் என்பது நாடுதல் பொருள். ஹஜ் இஸ்லாத்தின் அடிப்படையான 5 கடமைகளில் ஒன்றாகும். இது உடலாலும் பொருளாலும் செய்ய பழக்கமாகும். ஹஜ் என்பது 5 நாட்களில் 4 இடங்களுக்கு சென்று 10 அமல்களை கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபா இந்த பூமியில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிதான் காபா. யார் இந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த இடம் பரக்கத் பொருந்திய இடமாகும். அந்த இடம் பாதுகாப்பளிக்கும் இடமாகும். முஸ்லிம்கள் ஒன்று கூடும் இடமாக அல்லாஹ் ஆக்கினான். இந்த காபாவை முன்னோக்கிதான் முஸ்லிம்கள் அனைவரும் தொழுகிறார்கள். இதன் மூலம் ஒற்றுமையை உணர்த்துகிறது. இந்த ஹரம் ஷரீஃபில் தொழுதால் ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன் பேர் என்ன? சஃப்வான். சஃப்வான். எந்த தெருவு? ஓகே. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.